வாருங்கள் நவாப் சாஹேப், வாருங்கள். சன்னிதானம் தான் என் குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஓஹோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம். இவருக்கு உங்கள் மேல் பைத்தியம். இவருக்கு மட்டும் இந்த பைத்தியம் இறைவன் எனக்கு தந்த பாக்கியம். என்னையும் உங்கள் பைத்தியமாக்க பார்க்கிறார். முடியுமா? இறைவன் நினைத்தால் முடியும். அதாவது உங்கள் இறைவன் நினைத்தார். வாரே வா. சரி, எதற்கும் முதலில் மசூத் கானின் பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெங்கண்ணா, உங்கள் குருவிற்கு என்னுடைய பரிசை பார்த்தீர்களா? அபச்சாரம், அபச்சாரம். இது எங்கள் வழக்கம். பரிசை ஏற்றுக்கொள்ளும். கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி? பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் பரிசை நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்ன இது மலர்கள்? நீங்கள் கொடுத்தது. நான் கொடுத்தது மாமிசம் அல்லவா? அதை என் மூலராமர் மலராக ஏற்றுக்கொண்டார். அறியாமல் தவறு செய்து விட்டேன். அற்புதமான பெரியவரை அவமானப்படுத்தி விட்டேன். என்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். சுவாமிஜி, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். மசூத் கான், உன்னை வெறுத்தவனுக்கும் அன்பு காட்டு. இதுதான் என் நபிகள் நாயகத்தின் வாக்கு. ஆம் சுவாமிஜி. நவாப் சாஹிப், இன்று வியாழக்கிழமை. நீங்கள் ஆண்டவனை தொழுவதற்கு தர்காவுக்கு செல்லும் புனிதமான நாள். எங்கள் மகானுக்கு உகந்த நாள். இரண்டு மதங்களுக்கு உள்ள ஒற்றுமையை பார்த்தீர்களா? மகான் உங்களை மன்னித்து விட்டார். இதற்கு பரிகாரமாக நான் மகானுக்கு என்ன செய்ய வேண்டும்? நவாப் சாஹிப், மாஞ்சாலை கிராமம் மத்துவ மடத்திற்கு தேவைப்படுவதாக மகா சன்னிதானம் கூறினார். மாஞ்சாலி கிராமம் வறண்ட பிரதேசமாயிற்று. வேறு ஏதாவது வளமான இடம் கேளுங்கள், தருகிறேன் சுவாமிஜி. குருவின் மகிமையால் மாமிசம் மலரானதைப் போல வறண்ட பிரதேசமும் இவர் வாழ்ந்தால் வளமாகிவிடும். நவாப் சாஹிப், வெங்கண்ணா, மாஞ்சாலி கிராமத்தை மத்வ மடத்திற்கே சாசனம் எழுதி கொடுத்து விடுங்கள். மாஞ்சாலி கிராமம் இனி மகானின் கிராமமாக மாறட்டும். மகிழ்ச்சி தானே சுவாமிஜி? எனக்கு இடம் தந்த நீங்கள் என் மனதிலும் இடம் பெற்று விட்டீர்கள். மாஞ்சாலை கிராமம் என் பேர் மட்டும் சொல்லாது, எதிர்காலத்தில் உங்கள் பெயரையும் சொல்லும்.